குடும்ப அரசியல், வாரிசு அரசியல். வாரிசு அரசியல் என்று சொன்னா ஒரு கட்சியினுடைய அமைச்சர் இருப்பாங்க, அவருடைய மகன் எம்எல்ஏ எம்பி ஆகுவாங்க. அது கிடையாது. அடுத்த ஆண்டு அவர் குடும்பத்தில் யார் வேணாலும் ஆகலாம், ஆகாதையும் போகலாம். ஆனா வாரிசு அரசியல் என்பது அந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பேற்கின்றவர் தான் வாரிசு அரசியல். திரு கருணாநிதி இருந்தார், அதுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்கள், அதுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வருவதற்கு முயற்சி செய்கின்றார். அவருக்கு பிறகு இன்பநிதி வருவதற்கும் இன்றைக்கு பிள்ளையார் சொல்லி போட்டுக்கிறாங்க. ஆக திரு கருணாநிதி குடும்பம் என்ன அரச பரம்பரை குடும்பமா? இவர் தான் ஆட்சிக்கு வர வேண்டுமா? இவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் முதலமைச்சராக இருக்க வேணுமா? இங்க இருக்கின்ற யாரோ ஒருத்தர் ஆனா என்ன மக்களை பாதுகாக்க முடியாதா, வரக்கூடாதா? இது ஜனநாயக நாடு. மேடையில் இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் வரலாம், இங்க இருக்கின்றவர்கள் யார் வேணாலும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு தகுதி இருக்குது. ஆனா திமுகவில் மட்டும்தான் திரு கருணாநிதி குடும்பத்தை தவிர எவரும் வர முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஜனநாயக நீதி உள்ள கட்சி. ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்களை முதலிலே சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கினார், பிறகு அமைச்சர் ஆக்கினார், இப்பொழுது துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கின்றார். அந்த கட்சியில் உழைத்தவர்கள் யாரும் இல்லையா? எத்தனை பேர் மூத்த தலைவர் இருக்கின்றார்கள். எப்பொழுது பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுவார். எமர்ஜென்சியில் மிசா சட்டத்திலே நான் சிறையிலே இருந்தேன் என்று சொல்லுவார். அதேபோல் அவரை விட மூத்த அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக உழைத்தவர்கள், பல முறை சிறை சென்றவர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அளவிற்கு உழைப்பு கொடுத்தவர்கள், அந்த மூத்த தலைவர் இருக்கின்ற வரிசையிலே திரு உதயநிதி ஸ்டாலின், திரு கருணாநிதியுடைய பேரன், திரு ஸ்டாலினுடைய மகன் என்ற ஒரே தகுதி தான் இருக்குது. வேற என்ன தகுதி இருக்குது? என்றைக்காவது சிறைக்கு போனது உண்டா? மக்களுக்காக போராட்டம் நடத்தது உண்டா? எதுவுமே கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்த என்ற ஒரே காரணத்திற்காக துணை அமைச்சராக்கி இருக்கார்கள். அந்த கட்சியிலே மற்றவர்களுக்கு இடம் கிடையாது. திரு கருணாநிதி குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான் அந்த கட்சிக்கு தலைவராக முடியும். அந்த கட்சி வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற்றாலும் உயர்ந்த இடத்துக்கு வர முடியும். இங்கதான் எப்படின்னா டெல்லியிலையும் அதே மாதிரி தான். திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்தவர் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றால் அங்க மத்திய அமைச்சராக வர முடியும். திரு கருணாநிதி மகன் திரு அழகிரி அங்கே அமைச்சராக்கப்பட்டார். திரு தயாநிதி மாறன் அங்கே அமைச்சராக்கப்பட்டார். இப்பொழுது திருமதி கனிமொழி நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார். மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்தாலும் கூட அவரையெல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு திரு கருணாநிதி குடும்பத்தை சேர்ந்த திரு கனிமொழி தான் அங்கேயும் அந்த பொறுப்பை கொடுத்து ஒப்படைத்திருக்கின்றார்கள். அது குடும்ப கட்சி என்று நிறுவனமாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட கடை கோட்டளிக்கின்ற மக்களுக்கு என்ன திட்டங்கள் வேணுமோ அதை நிறைவேற்றுகின்ற கட்சி ஆட்சி அதிமுக. அதனாலதான் அதிமுகவை எவராலையும் எதுவும் செய்ய முடியல. இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவோ அவதாரத்தை எடுத்து பார்த்தார். நான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது இன்று வரை எவ்வளவோ சூழ்ச்சி செய்து பார்த்தார். அத்தனை சூழ்ச்சியும் இங்கே இருக்கின்ற கழக நிர்வாகிகள் தொண்டர் பொதுமக்களோடு சொக்கு நூறாக்கி தூளாக்கி அதிமுக பலம் பொருந்திய கட்சி என்று நாம் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை எட்டப்பர்கள் துரோகிகள் இந்த இயக்கத்திலே நம்மோடு இருந்து நம்மை வீழ்த்த முற்பட்டார்கள். அத்தனை பேரையும் நாம் வீழ்த்தி அதிமுக தலை நிமிர்ந்து நிற்கின்றது.